காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கு. கொஞ்சம் டெசர்டடா தான் இருக்கும். பட் ஆனா காரைக்கால் ஜிஹெச் பக்கம் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. உங்களுக்கு உள்ள ஆட்டோ கிடைக்கலனாலும் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆட்டோ கிடைக்கும். ஒரு 4 ஆட்டோ நிக்குதுங்க. அம்ரித் பாரத் ஸ்கீமுக்கு கீழே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. அதனால தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. காரைக்கால்ல இருந்து அனைவருக்கும் ஆதியின் நல் வணக்கம். என்ன பண்ண போறோம்னா, காரைக்கால்ல இருந்து மும்பை எல்டிடி வரைக்கும் ஒரு ட்ரெயின் ஜர்னி தாங்க பண்ண போறோம். காரைக்கால்ல 2 விஷயம் ஃபேமஸுங்க. ஒன்று திருநள்ளார் கோயில், 2வது காரைக்கால் அம்மையார் கோயில். அந்த திருநள்ளார் கோயில் நம்ம ஆல்ரெடி கும்பகோணம் நவகிரக டூர் பேக்கேஜ்ல போனப்பே கவர் பண்ணிட்டோம். அதனால இப்போ நம்ம ட்ரெயின் ஜர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காரைக்கால் அம்மையார் கோயில் போயிட்டு வந்துடலாங்க. கோயில் போயிட்டு வந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என் கூட ஒரு டெரிஃபிக்கான மும்பை ஜர்னிக்கு தயாராகிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள், சேர்ந்தே பயணிப்போம். இது வந்து காரைக்கால்ல இருந்து நாகப்பட்டினம் போற ரோட்ல லொகேட் ஆயிருக்குங்க. காரைக்கால் டவுனுக்குள்ள ஏரியா தான் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் வரும். இதான் கோயிலுங்களா? அப்படியே இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல தேரை காணோம். பட் ஆனா அந்த இடத்துல தேர் இருக்கு. கோயிலுக்குள்ள அப்படியே வந்தோடனே பாத்தீங்கன்னா மங்கள விநாயகர் கோயில் இருக்கு. அதை ஒட்டி காரைக்கால் அம்மையார் கோயில் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது சிவன் கோயில் ஒண்ணு இருக்குங்க. அந்த சிவன் கோயில் போற இடத்துலதான் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் போட்டிருக்காங்க. காரைக்கால் அம்மையாரோட வாழ்வு பத்தின பெயிண்டிங்ஸ். இந்த காரைக்கால் அம்மையார் கோயில்ல காரைக்கால் அம்மையார் மெயின் கடவுள் கிடையாதுங்க. மெயின் கடவுள் வந்து சிவன். சிவன் வந்து சோமநாதரா இங்க அருள் பாலிக்கிறாரு. சோமன்னா சந்திரனுங்க. இது வந்து சந்திரன் வந்து பரிகாரம் பண்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரனுக்கு ஏதோ ஒரு சாபங்க. அவரோட உருவம் மாதிரி அவரோட அழகெல்லாம் போயிருது. அதுக்கப்புறம் அவர் இந்த காரைக்கால் வந்து இங்க இருக்கிற சோமநாதர் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய பழைய அழகு உருவம் திரும்ப கிடைச்சிச்சு அப்படின்னு தல வரலாறு சொல்லுது. நம்மளுடைய டெம்பிள் விசிட் முடிச்சுட்டு நம்ம ஸ்டே பண்ணிருக்க RR ரெசிடென்சி ஹோட்டல் வந்தாச்சுங்க. சூப்பரான ரூமுங்க. ஏசி ரூமும் வெறும் 1000 ரூபா தான். ஒரு நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. காரைக்கால் வர மாதிரி இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சிவனடியார்கள்ல 63 நாயன்மார்கள் இருப்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுல 3 பெண் நாயன்மார்கள் இருக்காங்க. அந்த 3 பெண் நாயன்மார்கள்ல முதன்மையான பெண் நாயன்மார் காரைக்கால் அம்மையார் தான். அப்படிப்பட்ட விசேஷ சிறப்புடைய காரைக்கால் அம்மையார் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இனி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். டைம் கரெக்டா 1 மணி ஆகுதுங்க. அண்டர்சவுட்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. இந்த வண்டி சென்னை வழியா போகுது. ஏதோ ட்ரெயின் கிளம்பி போயிட்டு இருக்குங்க. வேப் 4 22359 ஈரோடு வேப் 4 வெறும் லோக்கோ மட்டும் தாங்க. அநேகமா இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட லோக்கோவா கூட இருக்கலாம். நம்ம வண்டி காரைக்கால் இருந்து கிளம்பி சென்னை எக்மூர் வழியா மும்பை போற ட்ரெயினுங்க. அப்படின்னா நம்ம வண்டி போற ரூட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், திருவாரூர். இந்த வேப் 7 ஈரோடு தான் நம்மள திருவாரூர் வரை கூட்டிட்டு போகுது. திருவாரூர்ல ஒரு ரேக் ரிவர்சல் இருக்குங்க. டைம் 1:20 ஆகுது. இன்னும் டோர்லாம் ஓப்பன் பண்ணலைங்க. நம்ம வண்டியில் ஃபர்ஸ்ட் ஏசி கிடையாது, வெறும் செகண்ட் ஏசி மட்டும் தான். செகண்ட் ஏசியில் ஒரே ஒரு கோச் இருக்கு. இன்ஜினுக்கு முன்னாடி ஒரு SLR 2 UR இருக்குங்க. UR முடிச்சோடனே ஏசி கோச்சஸ் ஆரம்பிக்குது. B6 வந்துட்டோமா, இதோட தேர்ட் ஏசி முடியுதுங்க. ஸோ தேர்ட் ஏசியில் மொத்தம் 6 கோச் இருக்கு. தேர்ட் ஏசி முடிச்சோடனே ஸ்லீப்பர் ஆரம்பிக்குது. நம்ம வண்டி வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஓடும். வார திங்கக்கிழமை மதியானம் 2:20 காரைக்கால் இருந்து கிளம்பி அடுத்த நாள் நைட்டு 8:30 லோக்மானிய திலக் போகும். மறுமார்க்கத்தில் நம்ம வண்டி வார சனிக்கிழமை மதியானம் 1:15 மும்பை LTT இருந்து கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6:55 காரைக்கால் வரும். நம்ம வண்டியில் ஸ்லீப்பர் கோச்சஸ் தாங்க எக்கச்சக்கமா இருக்கு. மொத்தம் 9 ஸ்லீப்பர் கோச் கொடுத்திருக்காங்க. ஸ்லீப்பர் கோச் முடிஞ்சோடனே பின்னாடி ஒரு ஜெனரேட்டர் கார் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு தேர்ட் ஏசி ஜர்னி பண்றோம். B2ல ஒரு சைடுல ஒரு சீட் அலாட் ஆயிருக்கு. ஆக மொத்தம் நம்ம வண்டியில 9 ஸ்லீப்பர் கோச், 4 அண்டர்சவுட் கோச், 6 தேர்ட் ஏசி கோச், ஒரு செகண்ட் ஏசி கோச், ஒரு SLR, ஒரு ஜெனரேட்டர் கார், மொத்தம் 22 கோச் இருக்கு. கிளீனினஸ் கொஞ்சம் மோசமா தாங்க இருக்கு. போக கிளீன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பாருங்க, இந்த ஏசி ஃபேன் லைட் கம்ப்ளைண்ட்னா இவங்களுக்கு கால் பண்ணுமாமா. வாங்க அப்படியே நம்ம உள்ள கோச்சுக்கு போவோம். இதுதான் நம்ம 30 மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய தேர்ட் ஏசி கோச்சுங்க. ஆமாங்க, மொத்தம் 30 மணி நேரம் 10 நிமிஷம் ஜேர்னி நமக்கு இந்த கோச்சில் தான் இருக்க போகுது. அதில் நம்ம எப்படி ஒரு 15 மணி நேரமாவது வெளியே சுற்றுவோம் அப்படின்னு வைங்க. இதுதான் நமக்கு அலாட் ஆயிருக்க சைடில் ஒரு சீட்டுங்க. அப்படியே ஆப்போசிட்ல 2வது பிளாட்ஃபார்ம்ல டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் சன் பண்ணி நிக்குதுங்க. சார்ஜிங் சாக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் சைடில் ஒயர்ல கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கு, கீழே ஒன்று இருக்கு, கீழே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, மேலே எதுவும் கிடையாது. ஸோ இந்த 6 பேர்த்துக்கு 4 சார்ஜிங் சாக்கெட்டும் சைடில் ஒயர்ல மேலே ஒன்று கீழே ஒன்று 2 பேர்த்துக்கு போதுமான அளவு இருக்கு. இதில் நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருந்தால் தான் 2 எண்ணம் குறையுது. தலகாணியும் போர்வையும் மட்டும் நம்ம வண்டியில் ரெடியா வச்சிருக்காங்க. அநேகமா மும்பையிலிருந்து வந்து அதே தலகாணி போர்வை தான் வச்சிருக்காங்க. இதுக்கு மேல டவரு, இந்த வேற ஒயிட் ஷீட்லாம் தருவாங்க இல்லைங்களா, அது மட்டும் அந்த ப்ரௌன் கவர் போட்டு வண்டி மூவ் ஆனதுக்கு அப்புறம் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வண்டி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. வண்டி மட்டும் இல்ல, இந்த ரயில்வே ஸ்டேஷனுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லான ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி மக்கள் அதிகமா நடமாடுற மும்பை போறோம்.
2:23ங்க. கொஞ்சம் தாமதமா தான் நம்ம வண்டி எடுக்கிறாங்க. ஃபோர்ஸ் அசம்பிள். அந்த பக்கம் பார்த்தா ட்ரெயின் தான். அரசலார் காவேரியோட ஒரு ட்ரிபியூட்ரிங்க. அப்படியே கடல்ல கலக்கிற இடம் இது. இது அந்த பக்கம். பஸ்ல வரும்போது போற பிரிட்ஜ்னு நினைக்கிறாரு. காரைக்கால்ல இருந்து மும்பை போகும்போது நம்ம வண்டியோட ட்ரெயின் நம்பர் 11018ங்க. அங்கிருந்து இங்க வரும்போது 11017. ஒரு 2 நிமிஷம் டிலேல நாகூர் ரீச் பண்ணிருக்கோங்க. டைம் 2:38 ஆகுது. இங்க ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஸ்டேஷன் கோட் NC6ங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாப் நாகப்பட்டினம். இங்கிருந்து சாரிங்க, அந்த கால்குலேஷன் நான் போடல. இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம வண்டிக்கான கூட்டமா இல்ல வேற ஏதாவது வண்டிக்கான கூட்டமான்னு தெரியல. பட் நாகூர்ல சரியான கூட்டமா இருக்கு. வண்டி கிட்டத்தட்ட 1628 கிலோமீட்டர் 30 மணி நேரம் 10 நிமிஷத்துல கவர் பண்ணுதுங்க. ஆவரேஜ் ஸ்பீடு 54 கிலோமீட்டர். இன்னும் 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா இருந்தா நம்ம ஆவரேஜ் ஸ்பீட்ல நம்ம வண்டி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினா இருக்கும். எஸ், நம்ம வண்டி சூப்பர் ஃபாஸ்ட் கிடையாதுங்க, எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில தான் வரும். இதே நம்ம வண்டி மும்பைல இருந்து காரைக்கால் வரும்போது 29 மணி நேரம் 40 நிமிஷம் தான். 1/2 மணி நேரம் ஜர்னி டைம் கம்மி. இங்கிருந்து போகும்போது நம்மளுக்கு 1/2 மணி நேரம் ஜர்னி டைம் அதிகம். கொஞ்சம் ஸ்லாக் டைம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மும்பைக்குள்ள இந்த ட்ரெயின் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் டைம் ஆகும். ரெண்டு 53 ஆகுதுங்க. ஆன் டைம் நாகப்பட்டினம் ரீச் பண்ணிட்டோம். இங்க ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஆனா எல்லா பக்கம் கூட்டமா தான் இருக்குங்க. நாகப்பட்டினத்துல நாகூர்ல பார்த்ததை விட கூட்டம் அதிகம். ஆனா நம்ம ட்ரெயினுக்கா அப்படின்னு தெரியல. காரைக்கால்ல இருந்து மும்பை போகும்போது நம்ம வண்டிக்கு 30 ஸ்டாப்புங்க. மும்பைல இருந்து காரைக்கால் வரும்போது நம்ம வண்டிக்கு 31 ஸ்டாப். எக்ஸ்ட்ராவா பெரம்பூர்ல ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. நமக்கு போகும்போது இப்ப பெரம்பூர்ல ஸ்டாப் இல்ல. கூட்டம் எல்லாம் நம்ம வண்டிக்கு தாங்க.
நம்ம வண்டி சென்ட்ரல் ரயில்வே மும்பை டிவிஷன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வண்டிங்க. அதனால மகாராஷ்டிரா டூரிசம் அவங்களோட விளம்பரம் போட்ட ஒரு கவர்ல நமக்கு நாப்கின் பெட்ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல 2 பெட்ஷீட் ஒரு நாப்கின் இருக்கும். இது வந்து அந்த எலிஃபென்டா கேவ்ஸ்ல இருக்கக்கூடிய சிற்பங்க. பின்னாடி என்ன, பின்னாடி இந்த ராய்கர் ஃபோர்ட் நினைக்கிறேன். ஆமாங்க, ராய்கர் ஃபோர்ட், தக்கர்லி பீச். நாகப்பட்டினத்துல நம்ம வண்டிக்கு செம டிமாண்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% கோச் இப்பவே ஃபுல் ஆயிடுச்சு. நிறைய பேர் ஹிந்தி பேசிட்டு இருக்காங்க. என்னடான்னு யோசிச்சா வேளாங்கண்ணில இருந்து மும்பை போறவங்க இந்த ட்ரெயின் யூஸ் பண்றாங்க. அப்பதான் நமக்கு இந்த ட்ரெயினோட பழைய ஹிஸ்டரி ஞாபகம் வந்ததுங்க. ஒரிஜினலா நம்ம ட்ரெயினை வேளாங்கண்ணில இருந்து மும்பை ஆப்ரேட் பண்ணணும் தான் பிளான் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இப்போ காரைக்கால் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அது திருவாரூர்ல இருந்து மயிலாடுதுறை போற லைனுங்க. இப்போ நம்ம திருவாரூருக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஒரு ரிவர்சல் பண்ணி திரும்ப இந்த மயிலாடுதுறை லைன்ல மயிலாடுதுறை போவோம். 3:22 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் முன்னாடியே திருவாரூர் ரீச் பண்ணிட்டோம். இங்க ஒரு 10 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஆக மொத்தம் 23 நிமிஷம் நம்ம வண்டி இங்கே தாங்க நிக்க போகுது. திருவாரூர்ல நம்ம வண்டிக்கு ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லைங்க. போர்டிங் கம்மி தான். வண்டிக்கு இங்க ஒரு ரிவர்சல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. காரைக்காலில் பார்த்தா அதே வேப்ஸை தான் கழட்டியிருக்காங்க. திரும்ப அதே தான் நமக்கு மாட்ட போறாங்க. இந்த வேப்ஸன் தான் நம்மள எல்டிடி வரை கூட்டிட்டு போகுது. கிட்டத்தட்ட 4 மணி ஆகுதுங்க. ஒரு 15 நிமிஷம் டிலேல தான் நம்ம திருவாரூர்ல இருந்து கிளம்புறோம். அதான் தஞ்சாவூர் போகிற லைனுங்க. அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். மயிலாடுதுறை வெளியே தான் இருக்கும். டைம் 4:34 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷம் டிலேல தான் நம்ம மயிலாடுதுறை ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. ஸ்டேஷன் கோட் MV. சரியான ஒரு கர்வ் எடுத்து நம்ம வண்டி உள்ள போயிட்டு இருக்குங்க. அப்படியே விஜயவாடா பேப்பரோட ஒரு வண்டி டிபார்ச்சர் கடியா நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஷண்ட் பண்ணி நிறுத்தியிருக்க மன்னை எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறையிலேருந்து காரைக்காலுக்கு ஒரு பிரைவேட் பஸ்ல போயிருந்தேங்க. அவங்க பேரளம் வழியா போனாங்க. மொத்தமாவே 45 நிமிஷம் தான் ஆச்சு. பட் இன்னைக்கு நமக்கு காரைக்கால் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சுத்து ரூட்ல வந்திருக்கோங்க. காரைக்கால் திருவாரூர்ல ரிவர்சல் எடுத்து நம்ம மயிலாடுதுறை வந்திருக்கோம். மயிலாடுதுறையில இருந்து காரைக்கால் போறதுக்கு வேற ஒரு ரூட் கூட இருக்குங்க. மயிலாடுதுறை, பேரளம், காரைக்கால். பட் பேரளம்ல இருந்து காரைக்கால் போற ரூட்ல காஜ் கன்வர்ஷன், எலக்ட்ரிபிகேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. அதனாலதான் வந்துட்டு நம்ம திருவாரூர் ரிவர்சல் எடுத்து நாகப்பட்டினம், நாகூர் வழியா காரைக்கால் போறோம். கடலூர் போர்ட், மைசூர். வைத்தீஸ்வரன் கோவில். டைம் 5:06 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் டிலேல சீர்காழி ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் SYங்க. இங்க 1 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. அப்படியே அந்த பக்கம் ஒரு மெமு ட்ரெயின் கூட கிராசிங்க வெயிட்டிங்ல இருக்கு.
அது வந்து 06691 விழுப்புரம் மயிலாடுதுறை மெமோங்க. ஸ்டேஷனுக்கு வெளியே அப்படியே வரிசை கட்டி ஆட்டோக்கள் லைனா நிக்குதுங்க. பை பை சீர்காழி. நமக்கு காரைக்கால்ல இருந்து விழுப்புரம் போற வரைக்கும் சிங்கிள் ட்ராக்குங்க. விழுப்புரம்ல இருந்து மும்பை வரைக்கும் டபுள் ட்ராக்கு. அஞ்சு 22 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 நிமிஷம் டிலேல நம்ம சிதம்பரம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் CDMங்க. இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. சிதம்பரம்லேயும் கொஞ்சம் போர்டிங் இருக்கும் தான் போல. பட் இவங்கெல்லாம் சென்னை வரைக்கும் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நெய்வேலி போற லைனு. கடலூர் போர்ட் ஜங்ஷனுங்க. கிராசிங் மட்டும்தான், பாசிங் மட்டும்தான். நமக்கு இங்க ஸ்டாப் இல்ல. டைம் கரெக்டாக 6 ஆகுதுங்க. வெல்கம் டு திருப்பாதிரி புலியூர். ஒரு 26 நிமிஷம் டிலேல தான் நம்ம திருப்பாதிரி புலியூர் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. ஸ்டேஷன் கோட் TDPR. இதுக்கு அடுத்த ஸ்டாப் விழுப்புரம். நாகப்பட்டினத்துக்கு அப்புறமே நம்ம வண்டிக்கு பெருசாக போர்டிங் இல்லைங்க. இதுக்கப்புறம் விழுப்புரம்ல ஹெவியான போர்டிங் இருக்கு நம்ம வண்டிக்கு. பண்ருட்டி, திருத்துறையூர்கிட்ட இருக்கோங்க. ட்ரெயின் கிராசிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து விழுப்புரம் ஒரு 13 கிலோமீட்டரு. ஒரே இருட்டா இருக்கு. நான் இந்த வேரிஸ் மை ட்ரெயின்ல பார்த்தேன். வேப் 7ங்க. என்ன வேப் 7னா 30391 ராயபுரம் வேப் 7. அநேகமா இது அந்த செந்தூர் எக்ஸ்பிரஸா இருக்குமோ. திருவாரூர் போற பேசஞ்சரா இருக்கணும். விழுப்புரம் திருவாரூர் பேசஞ்சரா இருக்கணும். ஆமாங்க, இது விழுப்புரம் திருவாரூர் பேசஞ்சர் தான். ஏன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸும் இருக்கு. அது இதுக்கு அடுத்து பின்னாடி வரும். 7:16 ஆகுதுங்க. ஒரு 4 நிமிஷம் முன்னாடியே விழுப்புரம் ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஆக மொத்தம் 9 நிமிஷம் இங்கே தான் நிற்க போகிறோம். விழுப்புரம்ல எப்ப இறங்கினாலுமே ஃபுட் ஐட்டம் நிறைய சேல் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்னமோ வெண்டர்ஸே காணாங்க. ஒருவேளை நம்ம கோச் பின்னாடி இருக்கிறனால யாரையும் பார்க்கலையா என்னன்னு தெரியல. வாட்டர் மட்டும் தான் இங்க இருக்கு. ஒரு வழியா ஃபுட்டும் வாங்கியாச்சுங்க. தோசை வாங்கியிருக்கேன் 50 ரூபா. எட்டு 18 ஆகுதுங்க. ஆன் டைம். மேல்மருவத்தூர் ஆன் டைம் ரீச் பண்ணிட்டோங்க. இந்த மேல்மருவத்தூர் வந்து ஒரு டெம்பரவரி ஸ்டாப். டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் மட்டும் தான் நம்ம வண்டி மேல்மருவத்தூர்ல நிற்கும். மற்ற மாசங்கள்ல நிக்காது. ஏன்னா இந்த சமயங்கள்ல தான் மேல்மருவத்தூர்ல அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். அதுக்காக தான். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் லூக்வாமா இருந்ததுங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது. மற்றபடி ஒரே ஒரு சின்ன மசாலா தோசை தாங்க இருந்தது. அதனால நான் செம டிசப்பாயின்மெண்ட். சைட் டிஷ்ஷும் வெறும் சாம்பார் தான் வந்தது. சட்னி எதுவும் வரல.
செங்கல்பட்டு நம்ம வண்டிக்கு ஒரு பூல்டு கோட்டா லொகேஷனுங்க. அது என்ன பூல்டு கோட்டா அப்படின்னு போக போக பார்ப்போம். ஒரு வண்டியில் நீங்க டிக்கெட் போடும்போது வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தா 3 டைப் ஆஃப் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குங்க. ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட், PQWL பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட், RQWL ரிமோட் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எக்மோர் போற வரைக்கும் எக்கச்சக்கமான ட்ரெயின் கிராசிங் இருக்குங்க. பொதிகை, பாண்டியன், நெல்லை அப்படின்னு. பட் என்னால் நிக்க கூடி முடியாத அளவுக்கு தூக்கமா இருக்கு. அதனால நான் இப்ப போய் தூங்க போறேங்க. முடிஞ்சா எக்மோர்ல மீட் பண்றேன். அப்படி இல்லைன்னா காலையில மந்த்ராலயம் ரோட் கிட்ட உங்களை சந்திக்கிறேன். தாம்பரத்துல இருந்து எக்மோருங்களா, எக்மோர்ல இருந்து பீச்சுங்க. பீச்ல இருந்து பெரம்பூர் பிடிச்சி அரக்கோணம் போய் அரக்கோணத்துல இருந்து ரேணிகுண்டா லைன் எடுத்துரும். ரேணிகுண்டா லைன் எடுத்தா அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ரூட் தான். ரேணிகுண்டா, குண்டக்கல்லம், ராய்ச்சூர், சோலாப்பூர். ஆன் டைம் எக்மோர் ரீச் பண்ணிட்டோங்க. இங்க 20 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. வெல்கம் டு சென்னை எக்மோர். ஸ்டேஷன் கோட் MS. டைம் 9:50. எக்மோர் 6வது பிளாட்ஃபார்ம்ல குருவாயூர்லேருந்து எக்மோர் வந்தா அந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஸ்டன் பண்ணி நிறுத்திருக்காங்க. நம்ம 7வது பிளாட்ஃபார்ம்ல அரைவ் ஆயிருக்கோம். இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இறங்கினாங்களோ அந்த அளவுக்கு ஏறவும் செஞ்சிருக்காங்க. லைட்டா பசிக்குதுங்க. அதனால எக்மோர்ல சிறுசா ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு நம்மளுடைய இரவு ஒளிபரப்பை முடிச்சுக்கலாம். மேங்கோ ஜூஸ் சிறுசு கேட்டா இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இந்த ஒரு பெரிய பாட்டில் தான் இருந்ததுங்க, அதைவே வாங்கிட்டாங்க. நைட் வரைக்கும் வச்சு வச்சு குடிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க. காலையில் மீட் பண்றேன். குட் நைட். ஏழு 39 ஆகுதுங்க. ஆன் டைம் மந்த்ராலயம் ரோட் ரீச் பண்ணிட்டோம். இங்க ஒரு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு நமக்கு. மந்த்ராலயம் ரோட்ல இருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்ங்க. வண்டியை 27 அக்டோபர் 2013 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் 11 வருஷமா வண்டி ஓடிட்டு இருக்குங்க. இந்த மந்த்ராலயம் ரோட் ரயில்வே ஸ்டேஷனோட பழைய நேம் வந்து துங்கபத்ராங்க. ஏன்னா துங்கபத்ரா நதியை ஒட்டி தான் இந்த ஸ்டேஷன் இருக்கு. அதனால துங்கபத்ரா அப்படிங்கிற பேர் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து மந்த்ராலயம் ரொம்ப பக்கம் அப்படிங்கறதுனால மந்த்ராலயம் ரோடு அப்படின்னு இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேரை மாத்திருக்காங்க. நம்மளுடைய ஜேர்னி பாண்டிச்சேரியில் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்போ ஆந்திராவில் இருக்கோங்க. ஆந்திராவில் இதுதான் நம்ம கிளாஸ் ஸ்டேஷன். இதுக்கு அடுத்து நம்ம கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயிடுவோம். சூப்பரான ட்ரெயின் கிராசிங் ஒன்று இருக்குங்க. கலபுர்கியிலேருந்து SMBT பெங்களூர் போகிற வந்தே பாரத். கலபுர்கி இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான். ஆக்சுவலாக நான் இந்த வண்டியை கூட ஒரு பிளான் பண்ணியிருந்தேங்க. வருஷம் நியூ இயருக்கு மந்த்ராலயம் போகிறது வழக்கம். பட் இந்த வருஷம் போகலை. ஒருவேளை இந்த வருஷம் மந்த்ராலயம் போகிற மாதிரி இருந்தால் SMBTலேருந்து மந்த்ராலயம் ரோடு வரைக்கும் இந்த வந்தே பாரத்தில் வரலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். தண்ணியே இல்லைங்க. எப்பவுமே இது இப்படித்தான் இருக்கும். எவ்வளோ பெரிய நதி, ஆனால் தண்ணி பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஒருவேளை மழை இல்லாமல் இருக்கும் வெஸ்டர்ன் காட்ஸில். டீசல் லோக்கோ தரிசனங்கள் இல்லை GOC லோக்கோன்னு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் டிலேல ராய்ச்சூர் ரீச் பண்ணியிருக்கோம். 8:43ங்க. ஸ்டேஷன் கோட் RC. இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. அண்ட் வெல்கம் டு கர்நாடகா. ராய்ச்சூர் நம்ம சேனல்ல காமிக்கிற புது ஸ்டேஷனுங்க.
கர்நாடகாவில் இதுதான் நமக்கு முதல் ஸ்டேஷனும் கூட. இதுக்கப்புறம் யாத்கிர் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் போவோம், அதுவுமே நம்ம சேனல்ல புது ஸ்டேஷன் தான். நான் வந்து செங்கல்பட்டுல ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சென்ட்ரல் வெயிட்டிங் லிஸ்ட், பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட், ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட், அதெல்லாம் என்னன்னு பாத்துடலாங்களா? எக்ஸாம்பிளுக்கு பாலக்காடுல இருந்து பழனி வரையா சென்னை போற எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கலாங்க. அதுல நீங்க பாலக்காடுல இருந்து சென்னைக்கு டிக்கெட் போடும்போது உங்களுக்கு ஆர்ஏசி முடிஞ்சிருச்சுன்னா ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட் உலகம். நடுவுல ஒரு சில ஸ்டேஷனுக்கெல்லாம் கோட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டா எந்தெந்த ஸ்டேஷனுக்கெல்லாம் இருக்கோ அந்த ஸ்டேஷன்ல இருந்து நீங்க சென்னை வரைக்கும் டிக்கெட் போடும்போது ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்ல உலகம். திண்டுக்கலுக்கு கோட்டா இருக்குங்க. நீங்க திண்டுக்கல்ல இருந்து சென்னைக்கு அந்த ட்ரெயின்ல டிக்கெட் போடும்போது உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்தா ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்ல உலகம். நடுவுல இருக்கிற ஸ்டேஷன்ல எங்கெங்கெல்லாம் சார்ட் ப்ரிப்பேர் ஆகுதோ அங்க நீங்க ஜர்னி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்தா உங்களுக்கு ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் உலகுங்க. இதை தவிர நீங்க வேற ஏதாவது ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்தா பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் உலகும். இந்த பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் வர மாதிரி இருந்தா அந்த டிக்கெட்டே போடாதீங்க, ஏன்னா மேக்ஸிமம் கன்ஃபார்மே ஆகாது. மும்பை சிஎஸ்எம்டி நாகர்கோயில். வாவ், சூப்பரா இருக்குல்ல, செம ஸ்பீடுங்க. நம்ம வண்டி ஸ்பீடு, அவனும் ஸ்பீடு. சிக் சுகரா, சிக்குனா கன்னடத்தில் சின்னது அப்படின்னு மீனிங் வரும். சுகர்னா சுகரை மீன் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில, அதான் சர்க்கரை, சின்ன சுகர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் எனக்கு சரியாக தெரிலைங்க, ஏன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு அனல் மின் நிலையம் வேறு பார்க்குறேன், அதனால தான் அப்படி சொன்னேன். கிருஷ்ணா ரிவர். நம்ம விஜயவாடா கிட்ட பார்க்குறப்போ ரிவர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க. ஆனால் இங்கே அந்த பிரம்மாண்டம் கம்மி தான். மீன் பிடிக்கிறாரு ஐயா. நிறைய பேர் பரிசல் போட்டிருக்காங்கங்க. கேமரா அப்கிரேட் பண்ணணும் போல், அப்போ தான் அந்த பரிசல்லாம் தெளிவாக தெரியும். நடுவில் ஒரு கோவில் கூட இருக்குது. தெலுங்கானா ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு தெலுங்கானா. தெலுங்கானாக்குள்ளே போய் திரும்பவும் கர்நாடகாக்குள்ளே வரேன்னு நினைக்கிறேன். தெலுங்கானாவில் ஒரு சின்ன விட்டு. எனக்கு தெரிஞ்சு 4 லாங்குவேஜ் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. உருது, இங்கிலீஷு, ஹிந்தி, தெலுங்கு. சமோசா கிடச்சா வாங்கணுங்க, ஏன்னா உள்ள டீ நல்லாவே இல்லை. ஒரு அன்ஷெட்யூல்டு ஸ்டப்பாக கிருஷ்ணா ஜங்ஷனில் நிற்கிறோங்க. டைம் கிட்டத்தட்ட 9 ஆகுது. ஸ்நாக்ஸ் கொஞ்சம் விற்கிறாங்க, பார்ப்போம். நம்ம லக்குக்கு சமோசா ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணுங்க. குட் சொன்ன ஷெட்யூல் படி இங்கே ஸ்டாப் இல்லைங்க, ஏற்கனவே சொன்னதான். பட் இங்கே வாட்டர் ஃபில்லிங் நடக்குது. எப்பவுமே நம்ம வண்டிக்கு இங்கே தான் வாட்டர் ஃபில்லிங் கூட நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வெறும் டீ மட்டும் தாங்க கிடைச்சது. காலையிலேருந்து நம்ம ஜேர்னி வெறும் டீயோட தான் ஓடிட்டு இருக்குங்க. வாடி போனதுக்கு அப்புறம் தான் சமோசா, வடப்பாவ் இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கணும். நம்ம ட்ரெயினில் சைட் பேண்ட்ரி இருக்குங்க, அதுலேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வித்துட்டு வந்தாங்க. பட் நான் எதுவும் வாங்கலைங்க, மதியானம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா. ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமான ஒரு ரூட்ல போறோங்க. ஆந்திராக்குள்ள வந்தாங்களா, கர்நாடகாக்குள்ள நுழைச்சாங்களா, தெலுங்கானாக்குள்ள போய் மறுபடியும் ஆந்திராக்குள்ள வந்து இதுக்கு அடுத்து நம்ம மறுபடியும் கர்நாடகாக்குள்ள போறோம். ஏன்னா யாத்கிர் கர்நாடகாக்குள்ள தான் இருக்கு, அதுக்கப்புறம் வாடி கர்நாடகால தான் இருக்கு. மும்பை எல்டிடி சென்னை போற வண்டிங்க. ஹை ஸ்பீடு ஸ்கிப்பிங்க. இங்கே நம்ம மும்பை எக்ஸ்பிரஸ்க்கு ஸ்டாப் இருக்கு, ஆனால் பிளாட்ஃபார்ம் தான் இல்லை.
ஒரு 45 நிமிஷம் டிலேல யாத்கீர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் YG. இங்கே 1 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. இந்த யாத்கீரோட சவுத் சென்ட்ரல் ரயில்வே முடியுதுங்க. இதுக்கு அடுத்து வாடியிலிருந்து சென்ட்ரல் ரயில்வே ஆரம்பிக்குது. ஆக மொத்தம் நம்ம வண்டி இன்னைக்கு 3 ஜோன்ல டிராவல் பண்ணிருக்குங்க. சதர்ன் ரயில்வே, சவுத் சென்ட்ரல் ரயில்வே, சென்ட்ரல் ரயில்வே. கிராசிங் தாங்க மெதுவா. இங்கெல்லாம் ஸ்டேஷன் இன்னும் பழமை மாறாம இருக்குங்க. இதையெல்லாம் அம்ரித் பாரத் கீழே ஏன் ரீடெவலப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம சோலாப்பூர் தாண்டோன்னே பார்க்க போகிற பெரிய பெரிய ஸ்டேஷன் எல்லாம் கூட இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக பழமை மாறாமல் இருக்கும். பாய் பாய் நால்வார். புரட்சி தலைவன் வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீசம்டையிலேருந்து எக்மோர் போகிற வண்டி வருது. அதுக்கப்புறம் இது எக்மோர்லேருந்து சேலம் வரைக்கும் மேங்கோ எக்ஸ்பிரஸாக போகுங்க. வேப் ஃபோரோட ஐசிஎஃப் எக்ஸோட தலைவன் வந்துட்டு இருக்கான். என்ன ஸ்பீடு! வெல்கம் டு வாடிங்க. ஒரு 7 நிமிஷம் டிலேல வாடி ரீச் பண்ணியிருக்கோம். டைம் 10:17 ஆகுதுங்க. இங்கே ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ரொம்ப குதூகலமாக இருக்குங்க. எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸை பார்க்க முடியுது. யாஸ், வாங்க ஸ்நாக்ஸ் வாங்குவோம். நம்ம வண்டி 2 வண்டியோட ரேக் ஷேர் பண்ணுதுங்க. ஒன்று துளசி எக்ஸ்பிரஸ், இன்னொன்று சாக்கேத் எக்ஸ்பிரஸ். இந்த 2 வண்டியுமே மும்பை LTTலேருந்து அயோத்தியா வரைக்கும் போகுது. அம்பேத்கரோட ஒரு செலவுன்னு வச்சிருக்காங்க. வாடி நம்ம 2வது தடவை வரோம். இந்த செகண்ட் டைமே வாடி நம்மள டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. ஏன்னா இங்க எக்கச்சக்கமான வெண்டர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு யோசிச்சா, இருங்க அந்த இன்ஜின் போகட்டும், பின்னாடி ஒரு இன்ஜின் போயிட்டு இருக்கு. என்ன இங்க எக்கச்சக்கமான வெண்டர்ஸ் எப்பவுமே இருக்காங்க அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தப்ப தான் நான் ஒன்று நோட் பண்ணாங்க. ஒரு சிலர் வந்துட்டு காக்கி கலர் கோட் போட்ட வெண்டர்ஸ், இன்னும் ஒரு சிலர் வெண்டர்ஸ் வந்துட்டு அந்த வயலட் கலர், ரோஸ் கலர் அந்த மாதிரி போட்ட வெண்டர்ஸ் இருக்காங்க. இந்த வயலட் ரோஸ் கலர் போட்ட வெண்டர்ஸ் எல்லாம் IRCTCயோட வெண்டர்ஸ். காக்கி கலர்ல இருக்கவங்க பிரைவேட் கான்ட்ராக்டர்லாம். வாடியில இந்த ட்ரெயின் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட வந்துட்டு கேட்டரிங் கொடுத்துருக்காங்களா. அதனாலதான் வாடி எப்போ வந்தாலுமே எக்கச்சக்கமான ஃபுட் இருக்கு. வெல்கம் டு கலபுர்கி என்ற குல்பர்காங்க. டைம் 11:15 ஆகுது. ஒரு 23 நிமிஷம் டிலேல தான் இங்க வந்திருக்கோம். ஒரு 3 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. இதுக்கு அடுத்து சோலாப்பூர். இதுதான் கர்நாடகாவில் நம்ம கிளாஸ் ஸ்டேஷனுங்க. இதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்திலே மகாராஷ்டிராக்குள்ள நுழைஞ்சிருவோம். நம்ம வண்டிக்கு மொத்தம் 3 சார்ட்டிங் ஸ்டேஷன் இருக்குங்க. 1 காரைக்கால், 2வது எக்மோர், 3வது இந்த குல்பர்கா. அப்படியே இந்த ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் பத்தி சொன்னேன் இல்லைங்களா, இது சார்ட்டிங் ஸ்டேஷன் நடுவில் வருது. அப்படின்னா இங்கிருந்து நீங்க மும்பை ஏறி டிக்கெட் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தா ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் வரும். RLWL ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட், GNWL இது ரெண்டும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். PQWL இருந்தா மேக்ஸிமம் கன்ஃபார்மே ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது ஏன்னா முதல்ல ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகணும், அதுக்கப்புறம் RLWL கன்ஃபார்ம் ஆகணும், அதுக்கப்புறம் கடைசியில் மிச்சமான ஏதாவது சீட்ஸ் இருந்தால் தான் PQWLக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ PQWL இருந்தால் மேக்ஸிமம் போடாதீங்க. PQWL இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து அந்த ரிமோட் லொகேஷன் சார்ட்டிங் ஸ்டேஷன் எதுன்னு பார்த்து அங்கிருந்து நீங்க எங்க டெஸ்டினேஷன் போகணுமோ அது வரைக்கும் புக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக நான் அந்த சார்ட்டிங் ஸ்டேஷன் வரைக்கும் போகணுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. நீங்க அந்த சார்ட்டிங் ஸ்டேஷன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு போர்டிங் பாயிண்ட் உங்க ஊருக்கு மாத்திக்கோங்க. இதுக்கு அடுத்து 115 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட சோலாப்பூர் வரைக்கும் நான் ஸ்டாப் ரன் இருக்கு.
பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற நம்ம வண்டி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு போகும். ஸோ அஃபீஷியலா நம்ம வண்டிக்கு 4 ஸ்டேட்லயும் ஒரு யூனியன் டெரிட்டரியிலையும் ஸ்டாப் இருக்கு. அன்அஃபீஷியலா பார்த்தீங்கன்னா தெலுங்கானால இருக்க கிருஷ்ணா ஜங்ஷன்ல ஒரு ஸ்டாப் இருக்கு. ஆக மொத்தம் நம்ம வண்டி 5 ஸ்டேட் ஒரு யூனியன் டெரிட்டரி வழியா பாஸ் ஆகுது. केंद्रीय विद्यालय सोलापुर. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் டிலேல சோலாப்பூர் வந்திருக்கோங்க. டைம் 1 மணி ஆகுது. இங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஸ்டேஷன் கோட் SUR. சோலாப்பூர்ல ஒரு வெஜ் பிரியாணி வாங்கியிருக்கேன். இது 80 ரூபாங்க. நம்ம வண்டியை சென்ட்ரல் ரயில்வேஸ் மெயின்டைன் பண்றாங்க. சோலாப்பூர்ல வாட்டர் ஃபில்லிங் கூட நடக்குதுங்க. இதுக்கடுத்து சோலாப்பூர்ல இருந்து பூனே வரைக்கும் 262 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன் இருக்கு. சித்தேஸ்வர் உதயன் எக்ஸ்பிரஸோட MT ரெக்ஸ். ஃபேர் பார்த்துடலாங்க. வெறும் 390 ரூபாய் இருந்தா போதும். நீங்க காரைக்கால்ல இருந்து மும்பைக்கு அன்ரிசர்வ்ட்ல வந்துடலாம். ஃபேர் 660 ரூபாங்க. தேர்ட் ஏசி ஃபேர் 1760 ரூபாய். செகண்ட் ஏசி ஃபேர் 2530 ரூபாங்க. நம்ம கூட ஒரு ஆர்பி மேன் இருக்காருங்க, திண்டுக்கல்காரரு. அவர் விழுப்புரத்துல நம்ம ட்ரெயின் போட் பண்ணிருக்காரு. நம்ம சீட் 31, அவர் சீட் 34. அவரை பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு ஆர்பி மாதிரியே தெரியாது. நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸ்டூடெண்ட் மாதிரி எங்க இருப்பாரு. நாசிக்ல போஸ்டிங்கா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க நாசிக் போறீங்களா? 5 வருஷம் ஆச்சு நீங்க ஆர்மில சேர்ந்து. ஆமா, எங்க தெரியுறீங்க. சரி ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். पूना जंक्शन चलो. பூனா ரீச் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. அப்ராக்சிமேட்டா இன்னும் நம்ம ஜேர்னில கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பாக்கி இருக்கு. பூனா ஸ்டேஷன் நம்ம பகல்ல வர்றது இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி உசைன் சாகர் எக்ஸ்பிரஸ்ல வந்தப்போ நம்ம நைட் டைம் கவர் பண்ணிருக்கோம். இதுக்கடுத்து நம்ம மும்பை LTT போறதுக்கு முன்னாடி லோனாவாலா, கல்யாண், தானேல எல்லாம் ஸ்டாப் இருக்கு. இந்த பூனா, லோனாவாலா, கல்யாண் ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சீனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாவது நம்ம இருட்டுறதுக்கு முன்னாடி கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அது வந்து நாக்பூர் பூனா எக்ஸ்பிரஸ்ங்க. இப்போ பூனால இருந்து நாக்பூர் போகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 22159. என்ன வண்டின்னு தெரியல. அஜ்னி வேப்ஸோட நின்றுட்டு இருக்கு. டிபார்ச்சர் ரெடியா இருக்கு. சோலாப்பூர்ல லஞ்சுக்கு அப்புறம் சரியான தூக்கங்க. கரெக்டா பூனா ஹோம் சிக்னல்ல தான் நான் எந்திரிச்சேன். நம்ம வாங்கின வெஜ் பிரியாணி ஓகேவா இருந்ததுங்க. பட் ஆனா செம சூடா இருந்தது. 80 ரூபாய்க்கு அது ஒர்த்தே இல்லைங்க. அதுதான் நான் சொல்லுவேன். பூனா என்னங்க இவ்வளவு குப்பையா இருக்கு. எனக்கு பூனானா வேற ஒரு இமேஜ் இருந்தது. அது கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சுங்க இன்னைக்கு. ரோட் அப்படியே ஒரு பூனா லோக்கல் ட்ரெயின். என்ன ஸ்பீடுன்னு பாருங்க. சரி ஸ்பீடு.
சிஎஸ்எம்டில இருந்து ஹைதராபாத் டெக்கான் நம்பளி போற ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ். முப்பது மணி நேரம் ஜர்னியில் நம்ம எதிர்பார்த்து வந்தது இது மட்டும்தான். எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இந்த அந்தி வானத்துக்கும் சன் செட் ஆயிரும் போலயா நீ. அதான் பூனே மும்பை எக்ஸ்பிரஸ் வேன்னு நினைக்கிறேன். அஞ்சு 53ங்க ஆன் டைம் லோனாவாலா ரீச் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்டாப் தாங்க. இங்க போர்டிங் எதுவும் இருக்காது. ஸ்டேஷன் கோட் LNL. லோனாவாலா இருந்து கர்ஜட் போற வரைக்கும் காட் செக்ஷனுங்க. பட் ஆனா நமக்கு இப்போ பாங்கர்ஸ் அட்டாச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ மலையில இருந்து கீழே இறங்க போறவங்க. மும்பையில இருந்து நம்ம பூனே வரும்போது தான் மலை ஏறுவோம். இப்போ பூனே வந்து ரொம்ப உயரத்துல தான் இருக்கு இல்லைங்களா. உயரமான பகுதியில இருந்து மும்பை கடல் மட்டத்துல இருக்கு. ஸோ கீழே தான் போக போறோம். அதனால நமக்கு இப்போ பாங்கர்ஸ் கிடையாது. மொத்தம் ஒரு 30 கிலோமீட்டருக்கு லோனாவாலா இருந்து காட்சட் வரைக்கும் காட் செக்ஷனுங்க. நான் சொன்னேன்ல ஸ்டேஷன்லாம் பாருங்க இன்னும் அந்த ஓல்டு பில்டிங் மாதிரியே தான் இருக்கு. இத்தனைக்கும் சிஆர் தான் அதிகமான ரெவன்யூ ஈட்டுது. ஆனா பில்டிங் இன்னும் ரெனோவேட் பண்ணாம வச்சிருக்காங்க. பிரேக்கிங் ஸ்டாப்புங்க இது. அந்த கூட்ஸ் போனதுக்கு அப்புறம் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. தாறுமாறான வியூங்க. பா வேற லெவல். நல்லா இருக்குல்ல. இது என்னமோ பேரே இல்லைங்க, போர்டில் பேரே இல்லை. பாருங்க அந்த மலை மேலையெல்லாம் கூட வீடு இருக்கு. கண்டாலாங்க இது ஒரு நம்மளோட ஃபர்ஸ்ட் டனல் ஆரம்பிக்க போகுதுங்க. செக்ஷன்ல கும்முன்னு இருக்கு. பட் ஆனா இப்ப நம்ம ரைட் மோஸ்ட் ட்ராக் போயிட்டோம். வழக்கமா நம்ம லெஃப்ட் தானே போயிட்டு இருந்தோம். இப்ப ரைட்ல போறோம். இதுக்கு தான் வந்தோம். இந்த செக்ஷனை மிஸ் பண்ணல. ரோடா மும்பை ரோடா அது? ரோடும் மலை மேலேயே போட்டிருக்காங்களா? இது பேர் டாடா பிரிட்ஜா? ஆர்மி மேன் சொன்னாரு இதெல்லாம் மான்சூன்ல வந்தா பச்சை பசேல்னு இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு மான்சூன் ட்ரிப் ஒன்று போட்டுருவாங்க. கீ ஹில், இந்த இடத்து பேர் மங்கி ஹில்லாம் ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. நல்லா இருக்கு. லெஃப்ட் சைடு போற 2 ட்ராக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேட்ச் சைடிங் ட்ராக்கு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்றேன். கேட்ச் சைடிங் ட்ராக் இது மேலே போறது. ஃபால்ஸா? ஃபால்ஸ்லாம் தெரியல. கல்யாணம் வரப்போகுது. ஆர்மி மேன் கிளம்புறாரு. பாய், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பாய்.
டைம் 7:45 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷம் டிலேல தான் கல்யாண் ரீச் பண்ணிருக்கோம். இங்க நமக்கு 3 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. இதுக்கு அடுத்து தானேக்கு அடுத்து எல்டிடி. நம்ம இன்னைக்கு சிஎஸ்எம்டி போனோங்க. தானேல இறங்கிட்டோம்னா தானேல இருந்து நமக்கு சிஎஸ்எம்டி வரைக்கும் ட்ரெயின் இருக்கு. நம்ம எல்டிடி போனாலும் நமக்கு ட்ரெயின் இருக்கு. பட் எல்டிடில இருந்து சிஎஸ்எம்டிக்கு லோக்கல் ட்ரெயின் கிடையாது. எல்டிடில இருந்து திலக் நகர் போய் திலக் நகர்ல இருந்து தான் வந்துட்டு ஒரு லோக்கல் ட்ரெயின் பிடிக்கணும். எல்டிடி திலக் நகர் ரெண்டும் பக்கம் பக்கம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர். எல்டிடில இறங்கி ஒரு 500 மீட்டர் நடந்து திலக் நகர் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கிருந்து நம்ம சிஎஸ்எம்டி போற மாதிரி இருக்கும். நான் தாங்க யோசிச்சுட்டே இருக்கேன். தானேல இறங்கினோம்னா நம்ம பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் ஆனா போதும், நமக்கு சிஎஸ்எம்டி லோக்கல் ட்ரெயின் கிடைக்கும். ஃபுல் ஜர்னி பண்ணலாமா இல்ல லோக்கல் ட்ரெயின்ல போயிடலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். தானே போற ஒரு லோக்கல் ட்ரெயினுங்க. வழக்கமா நம்ம ஒரு ட்ரெயின் விளாக் பண்ணோம்னா அந்த ட்ரெயின் விளாக் எடுத்து போடணும் அப்படின்னு தான் போவோம். பட் இன்னைக்கு நம்ம மும்பை போறதுக்கு முன்னாடி ஒரு ரீசன் இருக்கு. மும்பைல நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறாங்க. அது என்ன நம்ம ஊர்ல எல்லாம் இல்லாத மும்பைல நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்னு கேட்பீங்க. அந்த மும்பை நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருப்பேன். இந்த ட்ரெயின் வீடியோ பின்னாடி தாங்க வரும். இன்னும் பாக்கலைன்னா நான் மேல கார்டுல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. மும்பை சிஎஸ்எம்டில வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்கும். இதுவரைக்கும் தமிழ் பிளாகர்ஸ் யாருமே அதை கவர் பண்ணல. கொஞ்சம் டிஃபரெண்டான செலிப்ரேஷனுங்க, செக் பண்ணி பாருங்க. மும்பை தான், என்ன க்ரௌடுன்னு பாருங்க. மும்பை லோக்கல் ட்ரெயின் பத்லாப்பூர் போதுங்க அந்த வண்டி. நாம இப்ப பத்லாப்பூர் வழியா தான் கிராஸ் பண்ணி வந்தோம். என்ன கூட்டம்! திலக் நகர்ல இருந்து சிஎஸ்எம்டி மட்டும் கூட்டம் இல்லாம போயிட்டா நம்ம ஜெயிச்சிட்டோங்க. எக்கச்சக்கமான கிராசிங்க. இந்த ட்ரெயின் என்னங்க ஃப்ரீயா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் நமக்கு திலக் நகர்ல இருந்து கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படிங்கிற ஒரு போது என்னங்க லோக்கல் ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு. எட்டு 32 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் டிலேல தான் எல்டிடி ரீச் பண்ணிருக்கோம். இந்த மும்பை எல்டிடி என்எஸ்ஜி கிரேட் 1 ஸ்டேஷன். அப்படின்னா ஆண்டு வருமானம் 500 கோடிக்கு மேல. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மும்பை சிஎஸ்எம்டி விட இந்த எல்டிடி தான் அதிக வருவாய் ஈட்டுது. ட்ரெயின்ஸ் எதுவும் இல்லை போல. ஓவராலா இந்த ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா கிளீன்லினஸ் பொறுத்த வரைக்கும் காலையில மதியானம் கிளீன் பண்ணிட்டே இருந்தாங்க. மதியானத்துக்கு மேல ஒன்னும் அவ்வளவா கிளீன் பண்ணலைங்க. மற்றபடி ஜேர்னி வந்து கம்ஃபர்டபுளாவே இருந்தது. நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னியை டெரிஃபிக்கா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த செலிப்ரேஷன் வீடியோ பார்க்கலன்னா அதையும் பாருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். இங்க இருந்து நம்ம சிஎஸ்எம்டி போக போறோம். திலக் நகர் போய் அங்கிருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் ஏற போறோம். பட் நான் பேசுறது இதோட முடிஞ்சிடும். மாண்டாஜ் ஷாட் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நான் சிஎஸ்எம்டி போய் இறங்குறது காமிக்கிறேன். பாய். வண்டி 7வது பிளாட்ஃபார்ம்ல அரைவ் ஆச்சுங்க. நம்ம அப்படியே நடந்து இன்ஜின் எந்த சைடு இருந்ததோ அதை நோக்கி வந்துட்டோம். இந்த இன்ஜின் இருக்கிற சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் பிரிட்ஜ் தெரியும். நம்ம இன்ஜின் தெரியுதுங்களா? 7வது பிளாட்ஃபார்ம். 7வது பிளாட்ஃபார்ம் வந்து அப்படியே லெஃப்ட் சைடுங்க. லெஃப்ட் சைடு உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு கீழே நீங்க போகணும். அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு கீழே பாத்தீங்கன்னாலே தெரியும் நிறைய மக்கள் நடந்து போயிட்டு வந்துட்டும் இருப்பாங்க. வாங்க வந்துட்டோம். கலர் கூரை தெரியுது பாருங்க. அதுக்குள்ள நடந்து போனா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அப்படியே வந்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ₹10 டிக்கெட்டுங்க. 2வது பிளாட்ஃபார்ம் போக சொன்னாங்க. கூட்டமா இருக்கும்னு நினைச்சு பயந்தேன். பட் ஆனா கூட்டம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா அந்த ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம். செம்ம எம்டியா இருக்குங்க நம்மளுடைய திலக் நகர் ரயில்வே பிளாட்ஃபார்ம். லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஜாலியாவே நம்ம சிஎஸ்எம்டி போயிடலாம். ஒரு ட்ரெயின் வருதுங்க. 8:49 12 கோச்சு ஸ்லோ ட்ரெயின்.
சுத்தமே இல்லைனாலும் நாங்கள் தொங்கிட்டு தாண்டா போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. என்ன பண்ணுறது? அப்படியே கீழே இறங்குறோங்க. சாந்தர்ஸ் ரோட்லேருந்து கீழே இறங்குனா நம்ம அப்படியே வந்து சிஎஸ்எம்டி லைன் பிடிச்சிருவோம். 10104